ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, இன்டெக்ரல் டாபிக்ல எக்ஸசைஸ் 7.4 அதுக்கு முன்னாடி உள்ள எக்ஸாம்பிளை தான் நம்ம பார்க்க போறோம். 8, 9, 10. ஸோ இந்த 8, 9, 10க்குள்ள கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும்னா ஒரு 4 மெத்தட் தேவைப்படும். அதுக்கப்புறமா ஒரு 6 ஃபார்முலாஸ் தேவைப்படும். இந்த 4 மெத்தடும் 6 ஃபார்முலாஸும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும், இந்த எக்ஸசைஸ் 7.4 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. அண்ட் ஆல்சோ நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதையே எடுத்துகிட்டு போய் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் அண்டு என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு நான் பக்கா கேரண்டி கொடுக்குறேன். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு தென் என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கன்ஃபார்மாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் அதோட ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 6 ஃபார்முலாவை வச்சு மட்டுமே நம்ம எக்ஸாம்பிள் 8 ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? இப்போ இந்த எக்ஸாம்பிள் 8ல் ஃபர்ஸ்ட் கொஷினை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் கிவன் இன்டெக்ரல் வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ கொடுத்துருக்கிறது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது இன்டெகிரேஷன் 1/x² - 16 இருக்கு. ஸோ இது எந்த கொஷின் மாதிரி இருக்குது, அதாவது எந்த ஃபார்முலா மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கிறான். ஏன்னா 1/x² - a². ஸோ அந்த ஒரு ஃபார்மேட்டில் தான் இருக்கிறான். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா எழுதுவோமா? என்ன ஃபார்முலா? இன்டெகிரேஷன் dx/x² - a² என்னன்னு எழுதுறான்னா 1/2a log x - aa x plus aa plus c அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இப்போ இங்கே இருக்கும். அப்போ a² இருக்கிறது தான் நம்ம ஏ எடுத்துப்போம். அப்போ இங்கே ஏன்னு பார்த்தோன்னா இங்கே ஸ்கொயராக இல்லை. அப்போ நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்டில் நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இன்டெகிரேஷன் dx x² minus 4² வந்து உங்களுக்கு 16 வருவான். இப்போ நம்மளோட ஏன்னு பார்த்தோன்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ இந்த இன்டெகிரேஷனுக்கு பதிலாக இவனை எப்படின்னு எழுதிக்கலாம்ல இந்த ஃபார்மேட்டில். ஸோ நான் அந்த மாதிரி நம்மளோட ஏயோட வேல்யூ வந்து 4 இருக்கனால 2 × 4 log x - 4 / x plus 4 plus c. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ இதை ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் மட்டும் முடிஞ்சு போச்சு நம்மளோட ஃபைனல் அவுட்புட். 1/8 log x - 4 x plus 4 plus c. வித்தின் ஒரு நிமிஷம் கூட இருக்காது இதை சால்வ் பண்ணுறதுக்கு. அவ்வளோதான். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? இன்டெகிரல் dx/√2x - x²ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரைக்கும் பார்த்த ஃபார்முலாவை வச்சு இதை சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டேன்னா இது முடியாது. காரணம் ஏன்னா இங்கே வந்து உங்களுக்கு x² கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இங்கே √x². அப்போ இங்கே வந்து ஏன்னு சொல்கிறது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் மேலே இருக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன்னு சொல்கிறது வந்து எல்லாமே கான்ஸ்டண்ட்டை தான் இம்ப்ளை பண்ணுது தவிர வேரியபிளை இம்ப்ளை பண்ணலை. சரிங்களா? அப்போ இங்கே வந்து உங்கள் கொஷினில் வந்து ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க, அது எக்ஸ்ன்னு ஒரு வேரியபிளை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம மேலே இருக்க ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லச்சில தான் இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா என்ன? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு x² கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா? கோஎஃபிஷியன்ட்னா இங்கே x² பக்கத்தில் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ இருக்கும் பார்த்தீங்களா? அதான் அதோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே 1 இருக்கணும். x² கோஎஃபிஷியன்ட் இஸ் ஆல்வேஸ் 1. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே எக்ஸ் வேரியபிள் கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா? அதாவது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து அந்த கோஎஃபிஷியன்ட் வந்து half of its வேல்யூவாக எடுத்துக்கணும். இப்போ மூணாவது என்ன பண்ணணும்னா நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா கோஎஃபிஷியன்ட்டு, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டு, அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆடும் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும் அதே வேல்யூவை எடுத்து. ஸோ add and subtract the
ஸ்கொயர் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த கொஷின்லேயே பார்க்கலாம். என்னென்னா உங்களோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். 1 தான் சொல்லியிருக்கேன், நெகட்டிவ் 1 கிடையாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஓவராலாக 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போது அதை நெகட்டிவ் மட்டும் வெளியே எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துக்கிட்டேன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xன்னு சொல்லிட்டு நான் எழுதிடுவேன். மொதல் விஷயம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து எப்போவுமே 1 தான் இருக்கும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் 1 தானே வந்துருச்சு. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ஆஃப் த வேல்யூ நம்ம என்னன்னு பார்க்கணும். இப்போது இதுதான் உங்களோட எக்ஸ் கோஎஃபிஷியன்ட். இங்கே எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட ஆஃப் த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. இப்போ அதை ஆஃப் பண்ணனா, அதாவது ஆஃப் த வேல்யூனா என்ன, டிவைடட் பை 2. ஓகேவா? அப்போது 2 டிவைடட் பை 2 உங்களுக்கு வேல்யூ 1ன்னு வந்திருப்பான். அந்த வேல்யூவை ஆட் அண்ட் சப்ராக்ட் ஆஃப் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். என்ன செய்யணும், எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் 2x. இப்போ உங்களுக்கு 1ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த கிடைச்ச வேல்யூவை ஆட் பண்ணணும், அந்த வேல்யூவை அப்படியே ஸ்கொயரும் பண்ணணும், அதேமாரி சப்ராக்ட் பண்ணணும், அதே வேல்யூவை ஸ்கொயரும் பண்ணணும். தென் ஓவராலாக நம்ம இப்படி எழுதிட்டோம். ஓகேவா? தென் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை 3 பார்ட்டை மட்டும் நம்ம எடுத்துப்போம். இந்த 3த்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயராக இருக்கும். எப்படி, எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரு ப்ராக்கெட்டில் இங்கே இருந்திருப்பான், மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயரு. இதுதான் உங்களோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட டோட்டல் டெஃபினேஷனு. இப்போது இதுதான் உங்களோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரு. இப்போது இங்கே உள்ளே இருக்க நெகட்டிவை வந்து நம்ம இப்போ உள்ளே கொண்டு போகலாம். சரிங்களா? இப்போ உள்ளே கொண்டு போனோன்னா மைனஸ் ப்ளஸ் ஆயிடுவான். அப்போது 1 அப்படியே இருந்திருப்பான், 1 ஹோல் ஸ்கொயரு, நெகட்டிவில் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயராக இருந்திருப்பான். ஸோ இப்படி தான் வந்திருப்பான் உங்களோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரு. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டிங்களா? கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர்னா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மள 1 ஆக்கணும், அது கம்பல்சரி. அதுக்கப்புறமா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து டிவைடட் பை 2வால் பண்ணணும். இங்கே டிவைடட் பை 2வால் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் அண்ட் மைனஸு அந்த பர்டிகுலர் வேல்யூவை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு இந்த அண்டர் அடிஷனில் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை மட்டும் ஃபஸ்ட்டு 3 பார்ட்டை மட்டும் எடுத்துக்கணும், அண்டர் அடிஷன் பார்ட்டாக எடுத்துக்கணும். ஓகேவா? எடுத்துக்கிட்டு அவனை வந்து இங்கே நெகட்டிவ் இருக்கனால இது வந்து என்ன மாதிரி வந்திருக்கும், a மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயராக ஃபார்மேட்டில் இருக்கும், மைனஸு அந்த ரிமைனிங் பார்ட் இங்கே இருந்தால அவனை வந்து நான் இங்கே எடுத்துப்பேன். இதுதான் உங்களோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். ஓகேவா? இப்படி கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக பண்ண விஷயத்த இப்போ நம்ம கொஷினில் அப்படியே போடுவோமா? இன்டெகிரேஷன் dx டிவைடட் பை, உங்கள் கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்துருந்தாங்க. நம்ம பர்டிகுலராக இங்கே 2x மட்டும் தான் எடுத்திருந்தோம், 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மட்டும் தான் எடுத்திருந்தோம். ஸோ அவனை மட்டும் எடுத்த வேல்யூவை நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 மைனஸு எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயருன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி கிடச்சிருக்கு, இது வந்து உங்களுக்கு எக்ஸ் வேரியபிளாகவும் இது வந்து லைக் கான்ஸ்டண்ட்டாகவும் கிடச்சிருக்குங்களா, ஏன்ட்டு. ஓகேவா? இப்போ இது எந்த ஃபார்முலான்னு பாருங்கள். இது எந்த மாடலில் இருக்குது, ஏ ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அந்த ஃபார்மேட்டில் இருக்குது, அதுவும் ஸ்கொயர் ரூட்டில் இருக்குது. அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், ஸ்கொயர் ரூட்டில் ஏ ஸ்கொயரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு 5th ஃபார்முலாவை தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ அந்த 5th ஃபார்முலாவை இங்கே எழுதுவோமா? ஃபார்முலா என்ன, இன்டெகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5th ஃபார்முலா இருந்திருக்கும். இப்போ அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் கிடச்சிரும். அண்ட் ஒன் மோர் திங், இங்கே எக்ஸாக இருக்கிறது வந்து இங்கே எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்குது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம எக்ஸ் மைனஸ் 1 நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ்ன்னு போடக்கூடாது, எக்ஸ் மைனஸ் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அதில் கரெக்டாக கவனமாக இருங்க. ஓகேவா? அப்போ நம்ம ஃபார்முலா படி இன்டெகிரேஷனுக்கு பதிலாக நம்ம ஃபார்முலாவை உள்ளே எடுத்துகிட்டு போகிறோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன கிடச்சிருக்கு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு இருக்குது, டிவைடட் பை இங்கே ஏவோட வேல்யூ என்ன, ஏவோட வேல்யூ பொறுத்த வரைக்கும் 1 ப்ளஸ் சி. ஓகேவா?
இது என்ன எப்படி எழுதலாம்? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் சி. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இப்போ உங்கள் கொஷினில் சரி, இப்போ நான் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருப்பேன், மெத்தட் வந்து 4 மெத்தட் இருக்கும் அப்படின்ட்டு. அதில் 2 மெத்தட் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்போன்னா, ஃபஸ்ட்டு அதாவது இந்த மாதிரி மெத்தட்லையும் ஃபஸ்ட்டு மெத்தட்லையும் செகண்ட் மெத்தட் இந்த மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. இப்படி கொடுத்ததை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயராக மாற்றி அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வரணும். அது என்னென்னு பார்ப்போமா? இப்போ ஃபஸ்ட்டு 2 மெத்தடை இந்த எக்ஸாம்பிளில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஷனை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபார்முலா மெத்தடில் போக முடியாது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு வந்து இங்கே 6x கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருந்தா உங்களால் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மூலியமாக எடுத்துகிட்டு வந்து அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் என்ன வேலை பண்ணுதுன்னா, இப்படி உங்களுக்கு ஈக்குவேஷனாக கொடுத்ததை அதை வந்து உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரும். ஓகேவா? இதுதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரோட வேலை. ஸோ அந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு எப்போவுமே ஒன்றா இருக்கணும். இங்கே ஒன்றா தான் இருக்கான். ஸோ மொதல் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறான். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொல்லியிருந்தேன்? உங்களுக்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். அந்த டிவைடட் பை 2ஆல் பண்ண வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். அதுவும் ஸ்கொயர் பண்ணி. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6xன்னு இருக்கான். அப்போது இதை நான் டிவைடட் பை 2ன்னு பண்ணனா எனக்கு 3ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இப்படி 3ன்னு கிடைக்கிற வேல்யூவை நான் என்ன பண்ணணும்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x பக்கத்துலேயே, ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 3 ஸ்கொயர், அதாவது இப்படி கிடைச்ச வேல்யூவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி இப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் அந்த வேல்யூவை அப்படியே ஹோல் ஸ்கொயரால் எழுதணும். இப்போ ஆட் பண்ணிவிட்டேன், அப்புறம் சப்ராக்ட் பண்ணுறேன், இப்படி எழுதிட்டேன். ப்ளஸ் 13 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். மொதல் விஷயம் ஆட் அண்ட் சப்ராக்ட். முதல்ல ஆட் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் சப்ராக்ட் பண்ணணும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னு காரணத்தை சொல்கிறேன். சரிங்களா? இப்போது உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயரோ சரி, இல்லை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரோ சரி, உங்களுக்கு என்ன எழுதுவீங்க? இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், அதுக்கப்புறமா 2ab சொல்லிட்டு எழுதுவீங்க. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab எழுதுவீங்க. அப்போது இங்கே ஏன்னு சொல்கிற எலமெண்ட்டு ஸ்கொயராக இருக்குது, பின்னு சொல்கிற எலமெண்ட்டு அண்டர் அடிஷனில் தான் இருக்குது, இங்கேயும் அண்டர் அடிஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் இங்கே நெகட்டிவ் வேல்யூ எதில் இம்ப்ளை ஆகுது? மைனஸ் 2ab தான் இம்ப்ளை ஆகுது. அப்போது இந்த இடத்துல இவனும் ப்ளஸ்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு 3 எலமெண்ட்டை மட்டும் எடுத்துப்போம். இப்படி எடுத்துக்கிட்டோன்னா உள்ளே இருக்கிறது மட்டும் நெகட்டிவாக வருது. அப்போ நம்ம இதை எப்படி எழுதுவோம்னா எக்ஸ் மைனஸ் 3a, அதாவது ஏ மைனஸ் பிஏ. இது ஏ, இது பின்னு எடுத்திங்கன்னா அப்போ இது ஏ மைனஸ் பின்னு எழுதலாம்ல. அப்போது எக்ஸு மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதுனா இங்கே கீழேருந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதிடலாம். மேலேருந்து எடுத்து கீழே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ரிவர்ஸ் ப்ராசஸ். தென் 9 + 13. இப்போ 9 + 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ன்னு வந்திருப்பான். +4. ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை என்ன எழுதலாம்? இதை எப்படி எழுதலாம்னா எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர். வந்துட்டுங்களா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில்? சரி, இப்படி எழுதணுன்னே இப்போ நம்ம வந்து கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எழுதிடலாமா? கொஷினில் இன்டகிரேஷன் ஆஃப் டிஎக்ஸு டிவைடட் பை, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இங்கே கொஷினில் என்ன இருந்துச்சு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 13 இருந்துச்சு. ஸோ அவனுக்கு பதிலாக இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைடட் பை டிஎக்ஸ் இங்கே எழுதிக்கிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6xக்கு பதிலாக நான் என்ன எழுதிக்கிறேன்? ஈவனை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் டிஎக்ஸு டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயரோட ஃபார்மேட் வந்திருக்குன்னா அப்போ அதோட ஃபார்முலா என்ன? 1 டிவைடட் பை ஏ tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முலாவை எடுத்து இங்கே எழுதுவோம்.
இப்போ இங்கே எக்ஸாக இருக்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் த்ரீன்ட்டு இருக்குது ஓகேவா. அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அதே மாதிரி ஏ வேல்யூ வந்து உங்களுக்கு 2 எக்ஸ்ன்னு சொல்கிறது வந்து நம்ம இங்கே இது எக்ஸ் பர் டி கூட வச்சுக்கலாம், வேறு வேரியபிள் கூட வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. இங்கே டீன் கூட எடுத்துகிட்டு இங்கே டீன் எழுதிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் த்ரீன்னு எடுத்து போகிறீங்க. ஸோ ஓவராலாக ஏயோட வேல்யூ 2 tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே எக்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 3a. ஸோ எக்ஸ் மைனஸ் 3a டிவைடட் பை ஏயோட வேல்யூ 2 ப்ளஸ் சி. இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும் ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. இப்போ ரெண்டாவது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது. ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இன்டகிரேஷன் ஆஃப் dx டிவைடட் பை 3x² ப்ளஸ் 13x மைனஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபார்முலா வழியாக நம்மளால் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இப்போ கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் படி உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² வந்து உங்களுக்கு 1 இருக்கணும். பட் ஆனால் இங்கே 1 இருக்கா, இல்லை. பட் ஆனால் அதை நம்ம 1 ஆக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா இப்போது 3x² ப்ளஸ் 13x மைனஸ் 10ன்னு இருக்குது. இப்போது 3 மட்டும் காமன் எடுத்துக்கிறப்பா. எடுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு 13/3a மைனஸ் 10/3a அப்படின்னு கிடச்சிருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு x² கோஎஃபிஷியன்ட் வந்து உங்களுக்கு 1 வந்துருச்சு ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரெண்டாவது ஸ்டெப் என்ன, ஸ்டெப் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்டோட எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை வந்து உங்களுக்கு டிவைடட் பை 2ஆல் பண்ணணும். அப்படி பண்ணச்சில் உங்களுக்கு எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து 13/3 இருக்கான் ஓகேங்களா. இப்போ அவனை 1/2ஆல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா. இப்படி பண்ணச்சில் எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னா 13/6ன்னு கிடைக்கிறான். இந்த வேல்யூவை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா அதை வந்து ப்ளஸ் அந்த கிடைச்ச வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெகட்டிவ், அதுக்கப்புறமா கிடைச்ச வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன் ஓகேவா. ஸோ x², இப்போ இதை அப்படியே வச்சுக்கிறேன், ப்ளஸ் 13x டிவைடட் பை 3a. தென் இப்போ நம்ம என்ன பண்ணோம், 13/6 தான் நம்ம பண்ணோம். அப்போது ப்ளஸ் 13/6 கிடைச்ச வேல்யூவை ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நெகட்டிவ் 13/6 ஹோல் ஸ்கொயர் எடுத்து பண்ணுறேன், மைனஸ் 10/3ன்னு சொல்லிட்டு அந்த கொஷினில் இருக்கிறதே அப்படியே எழுதிடுறேன் ஓகேவா. இதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 வேல்யூ மட்டும் எடுத்துப்போம். ஸோ என்ன பண்ணுறேன், a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab. இப்போது a² இருக்கிற இடத்துல நான் a எடுத்து எழுதுவேன். இப்போ இங்கே x² இருக்குது, அப்போ அந்த இடத்துல வெறும் x மட்டும் எழுதுவேன் ஓகேவா. தென் அதுக்கப்புறமா b², இங்கே 13/6, அப்போது ப்ளஸ் இங்கே அண்டர் அடிஷன் இருக்கிறனால ப்ளஸ் 13/6 ஹோல் ஸ்கொயர்ன்ட்டு சொல்லிட்டு எழுதிடுவேன். ஸோ இவனை நான் எடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் இவன் மேலே இருக்கிறவன் வரானான்னு பார்த்துக்கணும். வரானான்னு பார்க்கலாமா. x² ப்ளஸ் 13/6 ஹோல் ஸ்கொயரு ப்ளஸ் 2 இன்ட்டு x இன்ட்டு 13/6. இவனை எடுத்து பண்ணனா உங்களுக்கு 13/3ன்னு வரணும், மேலே வரான். அப்போ நம்ம பண்ணது கரெக்டு தான். ஸோ இதுதான் உங்களோட கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் ஓகேங்களா. இப்போது எடுத்து பண்ணிவிட்டு மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்கான்னு பாருங்கள். எடுத்து பண்ணச்சில் உங்களுக்கு 13 அதாவது 13² உங்களுக்கு 169 டிவைடட் பை உங்களுக்கு 6² உங்களுக்கு 36 வந்துட்டான், மைனஸ் 10/3. இப்போது ஜஸ்ட் இவனை நம்ம எடுத்து கொண்டு வந்தால் முடிஞ்சு போச்சு ஓகேவா. இப்போது 36 வர வைக்கணும் டினாமினேட்டரில். இது பண்ணுறேன், 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3 2s 6, 1 3s 3a. அதே மாதிரி மேலேயும் அப்போது 12ஆல் எடுத்து பண்ணுவேன். அப்போ அப்படி பண்ணச்சில் இவனை வந்து ஜஸ்ட் ஆட் பண்ணாலே முடிஞ்சு போச்சு ஓகேவா. மைனஸ் 289 வருவான். ஏன்னா இது 120 ப்ளஸ் 169 பார்த்தோன்னா உங்களுக்கு 289 வருவான், டிவைடட் பை 36ன்னு வந்திருப்பான் ஓகேவா. இப்போது இவனை வந்து 289 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் என்ன வரும், 17 வருவான். அப்போ நான் 17² எடுத்துக்கிறேன். அதேமாதிரி இங்கே கீழே வந்து 6² எடுத்துக்கிறேன் ஓகேவா. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 13/6 ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவேன் ஓகேவா. இதுதான் எனக்கு கிடைச்ச கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர். இப்போது இவன் எடுத்து கொஷினில் போட்டால் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டு கிடச்சிரும் ஓகேவா. இப்போது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, கொஷினில் இன்டகிரேஷன் dx டிவைடட் பை 3x² ப்ளஸ் 13x மைனஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கிடைச்ச வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா
1 டிவைடட் பை 3, அதாவது கீழே டினாமினேட்டரில் 3 தானே எடுத்திருக்கோம். ஸோ அதனால் அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு dx டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 13/6 ஹோல் ஸ்கொயரு மைனஸ் 17/6 ஹோல் ஸ்கொயரு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சிருப்பான். ஓகேவா? ஸோ இவன் வந்து எந்த ஃபார்முலாவில் இருக்கான்னு பாருங்கள். எந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கான்னு பாருங்கள். இவன் எந்த மாதிரி ஃபார்முலாவில் இருக்கான்னா இன்டெகிரேஷன் dx டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறான். ஸோ இவனுக்கு பதிலாக எப்படி எழுதுறான்? 1 டிவைடட் பை 2a log எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? தென் இங்கே ஏஆ இருக்கிறது வந்து உங்களுக்கு 17/6. அதேமாதிரி எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்கிறது வந்து எக்ஸ் ப்ளஸ் 13/6ன்னு இருக்கான். ஸோ அவனுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளோட ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இங்கே ஏக்கு பதிலாக 2 × 17/6ன்னு கிடச்சிருப்பான். இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் 13/6ன்னு இருந்துச்சு. மைனஸ் 17/6 டிவைடட் பை எக்ஸோட வேல்யூ பார்த்தோன்னா திரும்பி எக்ஸ் ப்ளஸ் 13/6 ப்ளஸ் 17/6ன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடுவேன். இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மட்டும் கூடாது. காரணம் இருக்குது, சொல்கிறேன். ஏன்னா இன்னும் நம்ம இங்கே உள்ள வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். பண்ணிடுவோமா? இப்போ இது பண்ணச்சில் 1 சாரு, இது 3 சாரு. அப்போ 17/3ன்னு இருந்திருப்பான். லாக் அண்ட் ஒன் மோர், இன்னொருத்தனை விட்டுட்டிங்களே குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அந்த மாதிரி ஒருத்தனை ஃபார்முலாலேருந்து தூக்கிட்டோம். 1 டிவைடட் பை 3 ஆளை காணோம். அப்போ அவனையும் இங்கே போட்டனா இப்போது இந்த இடத்துல இவன் நியூமரேட்டராக இருந்திருப்பான். ஸோ இவனும் 3 கேன்சல் ஆகிருப்பான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 3 இருந்திருக்க மாட்டான், வெறும் 17 மட்டும் தான் இருந்திருப்பான். ஓகேவா? அப்போ 17 இருப்பான். தென் லாக் ஆஃப் இப்போது பேஸ் வந்து சேமாக இருக்குது. பேஸ் சேமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம். அப்போது 17ல் உங்களுக்கு 13 போச்சுன்னா என்ன வரும்? உங்களுக்கு 4ன்னு கிடைக்கும். அப்போ 4/6ன்னு எழுதுவீங்களா? டிவைடட் பை இப்போ இங்கே அப்படியே ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன வருவான்? 17 13. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 30/6 அப்படின்னு வந்திருப்பான். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? log இங்கே வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ 6x மைனஸ் 4 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6x ப்ளஸ் 30 டிவைடட் பை 6ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பேன். ஸோ டினாமினேட்டர் இங்கே கேன்சல் பண்ணிட்டோன்னா ஓவராலாக உங்களுக்கு கிடச்சிடும் ஃபைனல் அவுட்புட்டு. அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு காமன் டேர்ம் இருக்கிறான். அப்போ அவனையும் வெளியே எடுத்து போட்டுருவோமா? லாக் ஆஃப் இப்போ இந்த இடத்துல 2 காமனாக இருக்கான். இப்போது நியூமரேட்டரில் 2 காமனாக இருக்கான், டினாமினேட்டரில் 6 காமனாக இருக்கான். ஸோ அவனை வெளியே எடுத்துருவோமா? இப்படி எடுத்தனா எனக்கு 2/6ன்னு இருந்திருப்பான். அப்போ உங்களுக்கு 3x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பீங்க. ஓகேவா? இப்போது இதையே அப்படியே விட்டுறக்கூடாது. இன்னொரு விஷயம், லாக் ஆஃப் a இன்ட்டு b அப்படின்னு சொல்கிறத லாக் a ப்ளஸ் லாக் பின்ட்டு சொல்லிட்டு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதணும். அப்படி பார்த்து எழுதணும்னா உங்களுக்கு 17 ஆல்ரெடி இருக்கான். ஸோ 17 காமன் மல்டிபிள்சிட்டியாக இருந்து தென் லாக் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எழுதிப்போம். 3x மைனஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 5ன்னு சொல்லிட்டு எழுதிடுவேன். அதுக்கப்புறமா இங்கே 17 காமனாக இருக்கனால 17 எடுத்து எழுதியிருப்போம். லாக் b, இங்கே பியோட வேல்யூ லாக் 2/6 வந்து உங்களுக்கு 1/3ன்னு சொல்லிட்டு எழுதிடலாம். லாக் எனிதிங் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது இது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ இந்த கான்ஸ்டண்ட்டும் இந்த கான்ஸ்டண்ட்டும் ஜஸ்ட் ஆட் பண்ணால் அது ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்க போகுது. ஓவராலாக இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்காக ஒரு லைக் மட்டும் கொடுங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா?